ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ட்ரெட் அவுட் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு படம் ஹாரர் அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். ட்ரெட் அவுட் இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு இப்போ ஆன்லைன்ல பார்த்துடலாம். ஒரு குரூப்பா இருக்கக்கூடிய 6 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாழடைஞ்ச ஒரு பில்டிங்குள்ள போறாங்க. அங்க இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு எல்லாரும் ஃபேமஸ் ஆகலான்னு. அப்படி போனா அவங்க ஒரு சபிக்கப்பட்ட ஒரு போர்ட்டலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டினவங்க திரும்ப வந்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. படத்தோட லீடிங்கா ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது. படத்தோட ஹாரர் சீன் எல்லாம் ரொம்பவே சூப்பரா எடுத்திருந்தாங்க. படத்தோட மேக்கிங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. போர்ட்டலுக்குள்ள மாட்டிக்கினவங்க அதை விட்டு வெளியே வர சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. படத்தோட மியூசிக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். படத்துல நடிச்சிருந்த ஹீரோயினியை தவிர மற்றவங்களோட கேரக்டருக்கான ரைட்டிங் அவ்வளோவா இம்ப்ரெசிவா இல்லை. மற்றபடி படத்துல குறைன்னு சொல்ல எதுவும் இல்லை. படம் ஒன் டைம் பார்க்க நல்ல ஒர்த்தான படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதனால அதை மைண்ட்ல வச்சுன்னு பாருங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.